தாய்மார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 3வது நாள் தராவி முடிவடைந்திருக்கிறது. இன்று ஏறக்குறைய 3.25 ஜுசுக்கள் நிறைவடைந்திருக்கின்றன. சூரத்து ஆல இம்ரான் என்ற அத்தியாயம் பரிபூர்ணமாக முடிவடைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நாம் ஆரம்பத்திலே சொன்னதின் அடிப்படையில் குடும்பவியல் என்ற அடிப்படையில் இஸ்லாம் கூறக்கூடிய அற்புதமான பல குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் இன்றைய தினத்திலே திருவசனங்களின் மூலமாக சொல்லி காட்டினான். இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பலவிதமான செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வல்லமை மிகுந்த குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் என்ற துஆவை அல்லாஹ் சொல்லி தருகிறான். சொர்க்கத்தினுடைய அற்புதமான வர்ணனைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மனித மனங்களை மயக்கக்கூடிய மிக உயர்ந்த செல்வங்கள் என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், ஆண் குழந்தைகள், தங்கம், வெள்ளி, உயர் ஜாதி குதிரைகள், விவசாய நிலையங்கள், கால்நடைகள் போன்றவற்றினுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நபியின் மீது வைக்கக்கூடிய உண்மையான முஹப்பத்தின் வெளிப்பாடு அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத் தரும் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி தருகிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்புக்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். பத்ர் போர்க்களத்திலே கிடைத்த வெற்றியை அல்லாஹ் சொல்லி தருகிறான். சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பானையானால் நாளை மறுமையிலே அவனுடைய உயிர் பறவைகளினுடைய மேனியிலே கூட்டப்பட்டு சொர்க்கம் முழுவதும் பறந்து செல்லும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதமான உணவுகளை வழங்குகிறான் என்ற விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இவ்வாறு பல செய்திகளை அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறான். இதிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்குரிய திருவசனம் என்னவென்று சொன்னால், சூரத்து ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய 35, 36, 37 ஆகிய வசனங்களின் மூலம் ஒரு அழகான நிகழ்வை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய ஆல இம்ரான் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி கருவுறுகிறார். அவருடைய பெயர் ஹன்னா என்று சொல்லப்படும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியினுடைய தங்கை. அவங்க யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார். அவர்கள் கருவுறுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அதை பரிசுத்தமான உள்ளமையோடு ஒரு நேர்ச்சை செய்கிறார்கள். என்னுடைய கருவிலே வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் பைத்துல் முகத்தஸுக்கு நான் என்ன செய்வேன்? அதை கிதுமத் செய்வதற்காக வேண்டி நேர்ச்சை செய்து விட்டு விடுவேன், அர்ப்பணித்து விடுவேன் என்பதாக அவர்கள் மனதிலே நேர்ச்சை செய்கிறார்கள். இந்த நேர்ச்சையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இது காலத் இம்ராத்து இம்ரான் ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. என் வயிறிலே, என்னுடைய கருவிலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையை நான் நேர்ச்சை செய்கிறேன், உனக்காக நான் அர்ப்பணித்து விடுவேன் என்று நேர்ச்சை செய்கிறேன். எனவே என்னை அதரை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்கிறார். ஆனால் குழந்தை பிறந்த போது பார்த்தால் அது பெண் குழந்தை. ஃபலம்மா வல்லாத்துஹா காலத் ரப்பி இன்னி வல்லாத்துஹா உன்சா. யா அல்லாஹ், ஆம்பளை பிள்ளையா இருந்தா பைத்துல் முகத்தஸுக்கு நான் அர்ப்பணிச்சிருவேன்னு சொல்லியிருந்தேன். பிறந்தது பொம்பளை பிள்ளையா போச்சு, நான் எப்படி அதை பள்ளிவாசல்ல கொண்டு போய் விட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னான், இந்த பெண் குழந்தை இருக்கிறதே இது ஃபலம்மா வல்லாத்துஹா காலத் ரப்பி இன்னி வல்லாத்துஹா உன்சா வல்லாஹு அஅலம் பிமா வலா. அந்த பெண் எதை குழந்தையாக பெற்றெடுத்தாள் என்பது அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். மலைசா தக்கரு கல் உன்சா. இப்ப நீ பெற்றிருக்கிறிய அந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தாலும்
மற்ற ஆண் குழந்தையை போல இல்லை, அது உயர்ந்த குழந்தை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் ஹன்னா, அந்த குழந்தை யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். பிறந்தது யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். உடனே வைன்னி வதாத்துஹா உன்சா வல்லாஹு பிமா வலத் அலைஹி தக்கருக்குல் வைன்னி சம்மைத்துஹா மரியம் வைன்னி உஈதுஹா பிக வதுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு மரியம்னு பேர் வச்சுட்டார். உன்னை கொண்டு இந்த பிள்ளையையும் இந்த பிள்ளையினுடைய சந்ததிகளையும் நான் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாம். நம்ம எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? குடும்பம் என்று வருகிற போது பிள்ளைகளின் மீது நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. நிச்சயமா கல்யாணம் ஆனது அடுத்த வருஷமே ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்ன அல்லாஹ் ஏதாவது கொடுத்துருக்கானா, குழந்தை இருக்கா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம குழந்தைய நம்மளும் தேட ஆரம்பிக்கிறோம், நம்ம குடும்பத்தாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க, சமூகமும் நம்மளை தேட ஆரம்பிக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தை ஒருத்தருக்கு கொடுக்குறான்னு சொன்னா அதன் மூலமா சில நேரங்கள்ல நமக்கு கஷ்டமா தெரியும். அடுத்தடுத்து பிள்ளையை கொடுத்தவனே கஷ்டமா தெரியும். ஆனா பிள்ளை இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அந்த பிள்ளையினுடைய அருமை என்ன அப்படின்னு. அவ்வளவு பொக்கிஷமான ஒரு பெரிய செல்வம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட அந்த அம்மா துஆ செய்யறாங்க பத்தியா, அந்த துஆவுக்கு கிடைத்த எஃபெக்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க பார்க்கணும். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே நமக்கு ரொம்ப கபூலியத்தை உண்டாக்கித்தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னாங்க, ஒரு பிள்ளைக்காக வேண்டி பெற்றோர் செய்யக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே மிக அதிகமாக அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவேதான் பிள்ளைக்காக அந்த கேட்ட அந்த துஆவை அல்லாஹ் எப்படி கபூல் செஞ்சுட்டா தெரியுமா? வஇன்னி உஈதுஹா பிக வதுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த பெண் குழந்தையாகிய மரியமை விட்டும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். இந்த மரியமையும் ஷைத்தான் தீண்டக்கூடாது, மரியமினுடைய பரம்பரையில் வரக்கூடியவர்களையும் ஷைத்தான் தீண்டக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ கேட்ட உடனே இந்த வசனத்துக்கு கீழே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? இந்த துஆவின் பரக்கத்தால் எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போது அழுதன. குழந்தை பிறந்தா அழும். அழுகலைன்னு சொன்னா டாக்டர் என்ன செய்வாங்க, ரெண்டு காலையை தூக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி படாரு அடிப்பாங்க, அழுவும் அழுவும் அப்படின்னு. உள்ள அழுதாதான் நம்ம சிரிப்போம், உள்ள பிறந்தா சிரிக்க மாட்டோம். பிள்ளை பிறந்தும் கூட அழுகலைன்னு சொன்னா நம்ம மனசெல்லாம் கவலையா இருக்கும், சோகமா இருப்பான். எங்க புள்ளதான் பிறந்துருச்சுலங்க, எங்க கவலையா இருக்கு, புள்ள அழுவல. புள்ள அழுகாத வரைக்கும் அந்த புள்ள உயிரோட இருக்கா இல்லையான்னு கேரண்டி கிடையாது. புள்ள பிறக்கும் போது அழுகணும். அந்த புள்ள வளர்ந்து ஆளாகி பெரியவரா போய் மூத்தா போகும்போது எல்லாரும் சிரிக்கணும். எல்லாரும் அதாவது அந்த குழந்தை சிரிக்கணும். சிரித்த முகத்தோடு அந்த பயணத்தை தொடரும். நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் அப்படின்னு அவரை நினைச்சு நம்ம எல்லாம் சந்தோஷப்படுறோம். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் சாலிகான பாக்கியசாலியான குழந்தை. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஷைத்தான் தீண்ட முடியவில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனாகிய ஈசாவையும் ஷைத்தான் தீண்ட முடியவில்லை. அந்த தாயின் துஆ பரக்கத் எவ்வளவு பவரான வேலை செய்யுதுன்னு சொன்னா, இந்த உலகத்துல இந்த ரெண்டு குழந்தைகளை தவிர மற்ற எந்த குழந்தையையும் ஷைத்தான் தீண்டாமல் இருப்பதில்லை. குழந்தை பிறக்க போற நேரத்துல அந்த இடுப்புல குத்துவானோ, அப்படி குத்துன உடனே அந்த குழந்தை வீறிட்டு அழுவான். அந்த ஷைத்தான் குத்துற வேதனையில தான் அந்த குழந்தை வீறிட்டு அழுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இந்த தாயின் துஆ பரக்கத்தால் மரியமினுடைய பிறப்பின் போதும் ஈசாவின் பிறப்பின் போதும் இந்த ஷைத்தானால் தீண்ட முடியவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அந்த மரியமை நேர்ச்சி செஞ்சுட்டாங்கல்ல பைத்துல் முகத்தஸ்ல விடுவண்டு. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து ஆம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளைதான் இருந்தால் நேர்ச்சியை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்ப யார் அவங்கள வச்சு வளர்க்கறது? ஒரு பள்ளிவாச நிர்வாகிகள்ல யார் கையிலையாவது கொடுத்தா பொம்பளை பிள்ளையாச்சு, யாராவது வச்சு வளர்க்க முடியுமா? அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை செஞ்சான். இது தொடர்ச்சியிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஒரு ஆறு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஆத்துல உங்களுடைய பள்ளிவாச நிர்வாகிகள் எல்லாரும் போய் நின்று
உங்க கையில இருக்கக்கூடிய பேனாக்கள், பலகையில மரப்பலகையில தானே செய்வாங்க அந்த காலத்துல பேனா. அந்த பேனாவை தூக்கி அந்த ஆத்துல தூக்கி போடுது. ஆறு பெருக்கெடுத்து ஓடுன்னு சொன்னா அந்த மரப்பலகை எப்படி ஓடும்? தண்ணி ஓடக்கூடிய திசையில தானே ஓடும். அல்லாஹ் சொன்னா யாருடைய பேனா அவர்களை நோக்கி வந்ததோ அவர்கள் தான் அந்த குழந்தையை என்ன செய்யணும், வளர்க்கணும்னு அல்லாஹ் பொறுப்பு சொன்னாங்க. எல்லா நிர்வாகிகளும் தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேனா மட்டும் அவர்களை நோக்கி வந்துச்சு. உடனே அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களை வளர்க்கறதுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்தாங்க. அவுலியா பெண்ணாக வளர்ந்தாங்க, சாலிஹான பெண்ணா வளர்ந்தாங்க. வாலிப பெண்ணாக அவர்கள் நின்று வணங்குவதற்காக ஒரு அறையை தயார் செய்து அதில் வணங்கி கொண்டிருப்பாங்க. வணங்கி கொண்டிருக்கும் போது தன் வளர்ப்பு மகளாகிய மரியமை பார்க்கறதுக்காக வேண்டி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. போனா அங்க ஃப்ரெஷ்ஷான பழமெல்லாம் இருக்கும், நிறைய பழங்கள் இருக்கும், நல்ல கனிந்த அழகான சுவை மிகுந்த பழங்கள்லாம் இருக்கும். அந்த பழங்கள் அந்த காலத்துல அந்த இடத்துல சீசனே கிடையாது, அந்த இடத்துல எங்கேயுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட பழங்கள் அங்க இருக்குமா. فتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا وكفلها زكريا كلما دخل عليها زكريا المحراب وجد عندها رزقا. மரியமை பார்ப்பதற்காக வேண்டி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போகும்போதெல்லாம் அங்கே சுவை மிகுந்த உணவை பார்ப்பார், பழங்களை பார்ப்பார். அன்னாலைக்கு ஹாதா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்களாம், உனக்கு இதெல்லாம் எங்க கிடைச்சிச்சு? இந்த ஊர்லயே கிடைக்காத பழம் உனக்கு மட்டும் இப்படி கிடைச்சு? கால அன்னாலைக்கு ஹாதா கால. அந்த அம்மா சொன்னாங்களா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வயசு ரொம்ப, எத்தனை வயசு? 60-70 வயசை தாண்டிட்டாங்க, குழந்தை இல்லை அவங்களுக்கு, இது வரைக்கும் குழந்தை இல்லை. இந்த நிலையில அங்க போறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயசு 15-16 வயசு தான் இருக்கும். அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க, ஏமா இந்த பழம்லாம் எப்படிமா கிடைச்சிச்சு? இந்த ஊர்லயே இந்த சீசன்லயே கிடைக்காத பழமாச்சே, உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? காலட். அந்த வாலிப பெண்மணி சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹுவமின் இந்தில்லா, இவை அனைத்தும் அல்லாஹ் எனக்கு அனுப்புனதுன்னு சொல்றாங்க. காலத்து ஹுவமின் இந்தில்லா இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு கணக்கு இல்லாமல் கொடுப்பான் அப்படின்ற உடனே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஒரு பெண்மணி அல்ல, ஒரு வலியுல்லாவுடைய அந்தஸ்துல உள்ள ஒரு பெண்மணி. அதனால அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய இடம். அதனால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சானா, முனாலிக்க அதே இடத்துல நின்று ஜக்கரியா அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறான். என்ன துஆ கேட்டா தெரியுமா? கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, எனக்கு பரிசுத்தமான குழந்தை பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் அப்படின்னு துஆ கேட்டான். இன்னக்க சமீஉ துஆ, நீ துஆவை செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறாய் அப்படின்ற உடனே அந்த பரக்கத்தான இடத்துல நின்று, பரக்கத்தான ஒரு வலியில்லாதவனுடைய பக்கத்துல நின்று, பரக்கத்தான ஒரு மனிதராகிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கையேந்தி அல்லாஹ்ட்ட கேட்ட உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே பதிலளிச்சான். ஜக்கரியா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, யஹ்யான் பேர் வை. அல்லாஹ் யஹ்யான் பேர் வச்சுட்டான். அந்த குழந்தை சாலிஹானவரா இருப்பாரு, ரொம்ப பேணுதலான மனிதரா இருப்பாரு, பயபக்தியாளரா இருப்பாரு, பெண்களை விட்டும் தன்னை தற்காத்துக் கொண்ட தூய்மையான பத்தினியாக இருப்பார் அப்படிலாம் அல்லாஹ் சொல்றான். குழந்தை பிறக்கும் மட்டும் அல்லாஹ் சொல்லல, அந்த குழந்தை எப்படிலாம் இருக்குங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இங்கேயும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, குழந்தைக்காக வேண்டி நம்ம துஆ செய்யும் போது சாலிஹான குழந்தையை கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும், பரிசுத்தமான சந்ததியை கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். நம்ம குழந்தைகள் விஷயத்துல ஆசைப்படக்கூடிய பெற்றோராகிய நாம் அந்த குழந்தைகள் சாலிஹான குழந்தையாக இருக்கணும்னு அல்லாஹ்ட்ட மன்றாடும் போது நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தை பாக்கியத்தை நமக்கு தருவான். அதனாலதான் சொல்றாங்க, பொதுவா பெண் குழந்தையா நிறைய பிறக்கக்கூடிய ஒரு நிலையில, குழந்தையே இல்லாத நிலையில யாராவது ஒரு நியத்தை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் யஹ்யா நான் பேர் வைப்பேன் அப்படின்னு நியத்து வச்சா அல்லாஹ் ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு யாருக்காவது குழந்தை இல்லைன்னு சொன்னா தினந்தோறும் ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக சமீஉ துஆங்கிற துஆவை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஒரு 7 தடவை அல்லது 3 தடவை இப்படி நம்ம ஓதிக்கிட்டே இருந்தோம். கணவனும் மனைவி தொழுகைக்கு பின்னால ஓதுனாங்கன்னு சொன்னா அல்லாஹ் நிச்சயமா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான். இது நம்ம பல பேருக்கு சொல்லி கொடுத்து அனுபவபூர்வமா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். 7 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் அந்த துஆவின் மூலமா குழந்தை கொடுத்துருக்காங்க.
ஆக நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்யணும். பிள்ளை சாலிகான பிள்ளையா இருக்கணும்னு துவா செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை, குழந்தை பாக்கியம் சிறந்த பாக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு பல துவாக்களை சொல்லி தந்திருக்கிறார். கணவன் மனைவி இணைப்பின் நேரத்தில் கேட்க வேண்டிய துவாவை நபி அவர்கள் நமக்கு சொல்லி தராங்க. அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. இறைவா, நாங்கள் கூடுகின்ற இந்த வீடு கூடலில் எங்களுக்கு நீ தரக்கூடிய குழந்தை பாக்கியத்தில் ஷைத்தானை விட்டும் தற்காப்பை உண்டாக்கு என்று அல்லாஹ்ட்ட நம்ம துவா கேட்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த துவா ஒரு மனிதர் கேட்டால் அதன் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அல்லாஹ் தஆலா ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டு பாதுகாப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அது மட்டுமல்ல, ஒரு தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் குழந்தைகள் விஷயத்தை எப்படி கவனம் செலுத்தணும்னு சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, 66வது அத்தியாயம் சூரத்து தஹரீம் 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், விசுவாசிகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். குழந்தை பெத்தா பத்தாது, குழந்தை பிறந்தால் பத்தாது, அந்த பிள்ளையை சொர்க்கத்து பிள்ளையாக நம்ம என்ன செய்யணும், நம்ம வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கி இல்லைன்ற உடனே அல்லாஹ்ட்ட எப்படி கேட்டாங்க தெரியுமா? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா சாலிஹான குழந்தை எனக்கு கொடு அப்படின்னு துஆ செஞ்சாங்க. 80 வயசுக்கு மேல கேட்ட அந்த துஆவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், கபூலியத்தை உண்டாக்கி 86 வயசுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். அதுக்கடுத்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். இப்படிலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை குறையில்லாதவர்களாகத்தான் அல்லாஹ் உருவாக்கினான். எந்த நபியும் எந்த குறையும் இல்லாதவர்கள். மனிதர்கள் பார்த்து நீயே ஒழுங்கில்ல, ஓ சொல்ல நாங்க கேட்கணுமான்னு சொல்லிடக்கூடாதுக்காக வேண்டி பாரம்பரியத்தாலும் அழகாலும் அந்தஸ்தாலும் அறிவாலும் உயர்ந்த மனிதர்களைத்தான் அல்லாஹ் நபியாக ஆக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் வயது ஆகிற வரை குழந்தை பாக்கி இல்லாம இருந்தாங்களே தவிர துவா கேட்டா கிடைக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாதான் அந்த நபிமார்கள் அல்லாஹ் தஆலா குழந்தையை பின்பற்றுறது. இதெல்லாம் நமக்கு ஒரு வழிகாட்டு. குழந்தை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. 86 வயசுலயே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை கொடுத்தான். அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்டா அல்லாஹ் நிச்சயமா கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த விஷயம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, குடும்பம் வரும்போது பிள்ளைகளான சில சிரமங்கள் ஏற்படும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல தள்ளின அந்த சகோதரர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் தானே. பிள்ளைகள் அப்படின்னு வரும்போது அந்த பிள்ளைகள் மீது சாபமிட்டாங்களா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு பிரியமான யூசுஃபை கிணத்துல தள்ளிட்டு வந்தீங்களே, இந்த மாதிரி அநியாயமா காணாக்கிட்டு வந்துட்டீங்களே, இந்த மாதிரி அநியாயமா அவரை அழிச்சிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு அவங்க மேல சாபமிட்டாங்களா? ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், நான் அழகிய பொறுமையை மேற்கொள்றேன், அல்லாஹ்ட்டயே நான் உதவி தேடுறேன் அப்படின்னு சொல்லி அவர்களை மன்னிச்சாங்க. அவருடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. இப்போ பிள்ளைகள் விஷயத்துல ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட இங்கே தொலைஞ்சு போடா அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னும் குறிப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு விஷயத்தை சொல்றாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுஸிக்கும், எந்த ஒரு கட்டத்திலும் உங்களை நீங்களே சபித்துக் கொள்ளாதீர்கள். ஏன்னா வாழ்றேன், செத்து மடியாம இருக்கிறேன், செத்து தொலையாம இருக்கிறேன், இன்னுமா நான் வாழணும் சொல்லாதீங்க. எந்த ஒரு கட்டமும் இந்த நிலையும் மாறும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எந்த ஒரு சூழலும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நிலை கஷ்டமாக இருக்கிறது என்றால் கூடிய சீக்கிரம் அது மாறி போயிடும். நமக்கு மகிழ்ச்சியான ஒரு நிலை வரும். பாத உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துக்கு பிறகு இன்பம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லலாம். புயலுக்கு பிறகு அமைதி இருக்கும். நிச்சயமா புயலே அடிச்சுட்டு இருக்காது உலகத்துல. அதனால கஷ்டங்கள் வரும்போது நம்ம கவலைகள் கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு நமக்கு நாமே சாபம் விடக்கூடாது. நபி அவர்கள் சொல்றாங்க, வலா ததுஉ வலா அவுலாதிக்கும், உங்க பிள்ளைகளினுடைய செயல்பாடுகளை பார்த்து உங்க பிள்ளைகளுக்கு எதிராக ஒருபோதும் சாபம் விட்டுறாதீங்க, அவர்களை சபித்து விடாதீர்கள். வலா ததுஉ வலா ஹதமிக்கும், உங்களுடைய பணியாளர்கள் வேலைக்காரர்களையும் சபிக்காதீர்கள். வலா ததுஉ வலா அம்வாலிக்கும், மேலும் உங்களுடைய செல்வங்களையும் சபிக்காதீர்கள். மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், லா துவாஃபிகு மினல்லாஹி, ஒரு நேரம் இருக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்,
துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்க சொல்லக்கூடிய அந்த சாபமான வார்த்தை தோதுவாக வந்தால் நீங்க கேட்கிற அந்த சாபம் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டுரும். அதுக்கு பின்னால் நீங்க கவலைப்படுவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எத்தனை பிள்ளைய ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டு வந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி சின்ன வயசுல திருத்துறது இல்லை, நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கறது இல்லை, ஓத வைக்கிறது இல்லை, மதரசாவுக்கு அனுப்புறது இல்லை, பள்ளிவாசலுக்கு வழிகாட்டுறது இல்லை, இப்படியே விட்டாச்சு. நல்ல சிறப்பா வளரணும், நல்ல ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக நீ பிள்ளைய செல்லமா வளர்த்து கேடுகட்ட நிலையில போனதுக்கு பின்னால ரெண்டாவது உருப்படாம போயிட்டா, அழிஞ்சு போயிடுவாடா, நீ நாசமா போயிடுவாடா. இப்படி சொல்லாதீங்க, தயவு செய்து இப்படி சொல்லாது. பிள்ளைங்க ஒரு செல்வம், அந்த பிள்ளை இல்லைன்னு எத்தனை பேர் அழுகுறாங்க தெரியுமா? அப்படி ஒரு பிள்ளைகளை நம்ம எந்த ஒரு கட்டத்திலும் அவன் அழிஞ்சு போயிடுவான், நாசமா போயிடுவான் அப்படின்லாம் நம்ம சாபமிட்ட கூடாது. ஒரு எத்தனையோ பெற்றோர்கள் பார்க்கிறோம், ஊர் பழக்கம், கழிச்சல போவான்னு சொல்லுவாங்க, வேதியில போவான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அர்த்தம் என்ன? ஒரு கட்டத்துல அந்த பிள்ளைய திட்டுறாங்கல்ல, அவன் ஒரு கட்டத்துல ஒரு 2-3 நாள் வேதி போகுதுன்னு வச்சுக்கிறேன், நம்மளால தாங்க முடியுமா? என் பிள்ளை வேதியில போய்கிட்டே இருக்க, நீ தான் ஏன் சொன்ன? நீ வேதியில போவான்னு சொன்னதே நீ தானே. அவன் வேதியில போனா அங்க டாக்டர் தூக்கிட்டு அழையிற, சொன்னதே நீ தானே. இப்ப நம்மளை அறியாமலேயே நம்ம வார்த்தைகளை விடுறோம். அந்த வார்த்தைகள் என்ன ஆயிடுது? சில நேரங்கள்ல துவா கபூலாகக்கூடிய அந்த நேரத்துக்கு துவா வரும்போது கபூலாகும். அந்த நேரத்துல அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன சாபமிட்டோமோ அந்த மாதிரி சாபம் பழிக்குமே, ஆனால் நம்மளால தாங்க முடியாது, நம்ம தான் வருத்தப்படுவோம். கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்காக கேட்ட துவாக்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் மீது வைத்திருந்த அன்பை பத்தி நமக்கெல்லாம் தெரியும். எவ்வளவு அற்புதமான பேர பிள்ளைகள் மீது நபி அவர்கள் கொண்டிருந்த அன்பு சாதாரணமான அன்பு அல்ல, உண்மையான அன்பு. நபி அவர்கள் தொழும்போது சஜிதாவில் இருக்கும்போது அவங்களுடைய தோல் முகத்தின் மீது உட்கார்ந்துருவாங்க. அந்த பிள்ளை எந்திரிச்சு போற வரைக்கும் எந்திரிக்க மாட்டாங்க, சஜிதாவில் எந்திரிக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது திருஷ்டி பண்ற மாதிரி இருந்துச்சு சொன்னா தூக்கி வச்சுக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் அவங்க பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்வாங்களாம். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ் படைத்த படைப்பினங்களினுடைய தீங்குகளை விட்டு யா அல்லாஹ் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேர்ந்த பிள்ளைகளை பாதுகாப்பாயா அப்படின்னு துஆ செய்வாங்க. குல்லவுதுரபில் பலத்துலவுதுரபின்னா இறங்கினதுக்கு பின்னால் அந்த துஆ விட்டாங்க. அந்த பிள்ளைகளின் மீது குல்லவுதுரபில் பலத்தையும் குல்லவுதுரபின்னாசையும் ஓதி ஓதி விடுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிள்ளைகளை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு குல்லவுதுரபில் பலத் குல்லவுதுரபின்னா இந்த 2 துஆவும் பிள்ளைகளுடைய திருஷ்டிக்கு சரியான மருந்து. நபி அவர்கள் அடிக்கடி ஹசன் ஹுசைன் மீது ஓதி ஓதி ஊதுவார்கள். நீங்க நமக்கு குல்லவுதுரபில் பலத் தெரியாதா? குல்லவுதுரபின்னாஸ் தெரியாதா? நம்ம அதாவது நல்லவங்கள்ட்ட தூக்கிட்டு ஓதி பார்க்க சொல்றோம், அதெல்லாம் நல்ல விஷயம் தான், அது வேற விஷயம், அதை பத்தி நம்ம குறை சொல்லலை. அதே சமயம் நம்மள்கிட்ட அந்த மருந்து இருக்கு. நம்ம இஹ்லாஸாவது உண்மையிலேயே நம்ம பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நம்ம உள்ளத்துல ஏற்படக்கூடிய அளவுக்கு உள்ள கவலை வேற யாருக்காவது ஏற்படுமா? நம்ம மனசுலதான் அந்த கவலை வரும். அந்த கவலையோடு அந்த குல்லவுதுரபில் பலத்தை ஓதுங்க, குல்லவுதுரபின்னாஸை ஓதுங்க, அந்த பிள்ளைகள் மீது ஊதுங்க. உண்மையிலே அது எஃபெக்ட் இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு பிரதிபலிப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமான நபி தோழி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப பிரியமானவர். தன்னுடைய வீட்டுல ஒரு விசேஷமான ஒரு உணவு செஞ்சா அது நபி அவர்களுக்கு கொடுக்காம வாயிடப்படாது. மதீனாவுக்கு நபி அவர்கள் ஹிஜ்ரத் பண்ணி வரும்போது சஹாபாக்கள்ல பல பேர் போய் நபி அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்க. அந்த அம்மையார் உட்கார்ந்து அழுகுறாங்க, நான் அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு என் இடத்துல ஒண்ணுமே இல்லையே, என்ன செய்யலாம்னு யோசிக்கிறான். 10 வயசு பையன், அவன் மகன் அனஸ் ரலியல்லாஹு தூக்கிட்டு போறான், கூட்டிட்டு போறாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த ஊருக்குள்ள நீங்க நுழைஞ்சது பெரிய பாக்கியம். இந்த ஊர் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில என்னென்னமோ செஞ்சாங்க, அன்பளிப்புலாம் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, என் கணவர் இல்லை, மூத்தா போயிட்டாரு. அதனால எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிரியமான செல்வம் என் மகன் அனஸ், என்னுடைய அன்பு மகன். அவனை விட்டு பிரிய மனசு இல்லை. பாப்பா மூத்தா போயிட்டதுனால என் பிள்ளைதான் வாழ்க்கை, நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த நிலையில என் மகனை உங்கள்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் இந்த பையன்கிட்ட சொல்லுங்க, இவன்கிட்ட ஹிதுமத் வாங்கிக்கிறேன், வேலை வாங்கிக்கிறேன், இந்த பையனை உங்களுக்கு அன்பளிப்பு செய்ய நீங்களே வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனோம். அவ்வளவு அன்பான தாய். அவங்களுக்கு 2ஆம் தரமா அபூ தல்ஹாவை கல்யாணம் பண்றாங்க. அது ஒரு பெரிய வரலாறு. அந்த பெண்மணி என்னென்னலாம் நிபந்தனை போட்டாங்கிற விஷயத்தான் பெரிய வரலாறு. ரொம்ப சாலிகான பெண்கள். அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அபூ தல்ஹாவுக்கும் கல்யாணம் நடக்குது ரலியல்லாஹு அன்ஹுமா. 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது.
குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவசரமா வெளியூருக்கு போறாங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு காய்ச்சல், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். காய்ச்சல் ஆன உடனே அந்த அம்மா அதை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க. ஆனா காப்பாற்ற முடியல, மூத்தா போச்சு. இந்த பிள்ளை மூத்தா போச்சு. அன்னைக்கு பார்த்து நைட்டு என்ன செய்யறாங்க, ரொம்ப நேரத்துக்கு பிறகு அபூ தல்ஹா வரலாம், வீட்டுக்கு வர்றாங்க. பிரயாணம்னா அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டமா இருக்கு. பிளைட்ல இறங்கணும் போனோம் அப்படின்லாம் இல்லை, பெரிய கஷ்டத்தோட வந்திருப்பாங்க. ரொம்ப நடுநிசி நேரத்துல வந்த உடனே கணவனுக்கு அவரே களைப்பா வருவார். புள்ள மூத்தா போயிட்டான்னு சொன்னா இன்னும் மனசு கவலை, தூங்க மாட்டார் அன்னைக்கு. அதனால என் கணவனை தூங்க விடாம ஆக்க மாட்டேன், அவரை மகிழ்ச்சியா வச்சிருப்பேன், அவருடைய மனசுக்கு எந்த வேதனையும் கொடுக்க மாட்டேங்கிற எண்ணம் இந்த தூய்மையான மனைவியினுடைய உள்ளத்துல வந்துச்சு. தன்னை நல்லா அலங்கரிச்சுக்கிறான், தன்னை நல்ல புதிய துணியை கொண்டு வாசனை திரவியங்களை கொண்டு நல்லா அலங்கரிச்சுக்கிறான். பிள்ளைய நல்லா துணியை போட்டு மூடி தொட்டில போட்டுறான். ஒரு தாயால் இப்படி செய்ய முடியுமா நினைச்சு பாருங்க. ஒரு கணவனுடைய மனம் நோகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி செஞ்ச தியாகம் இது. தொட்டில் தூங்க போட்டுறான், தொட்டில போட்டுறான். கணவன் கேட்டாங்க, பிள்ளை என்ன செய்யறான்? நான் போகும்போது உடம்பு சரியில்லாம இருந்தானே, மூத்தா போயிட்டான்னு சொல்லல, நல்லா தூங்குறாரு, நிம்மதியா தூங்குறான், நீங்க வாங்க படுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்கையை விரிச்சு அன்று இரவு வீடு கூடுறான். எப்படி இருக்கும்? புள்ள மூத்தா போயிட்டு ஒரு தந்தையின் உள்ளமையை விட தாயின் மனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அதையும் தாண்டி தன் கணவன் வேதனைப்படப்படாததுக்காக வேண்டிய வீடு கூடுறான். காலைல சுபுல எந்திரிச்சு குளிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு புறப்பட போற நேரத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என்ன அன்பு கணவர் அபூ தல்ஹா, ஒரு மனிதர் நம்ம இடத்துல ஒரு பொருளை கொடுத்தாரு, கொஞ்ச நாளைக்கு பிறகு திரும்ப அதை வாங்கணும்னு நினைக்கிறார். அந்த அமானிதமா கொடுத்த பொருளை திரும்பி கேட்கிறாரு, குடும்பமா மாற்றமா அப்படின்னு கேட்டான். நிச்சயமா கொடுத்தானே ஆகணும், அமானிதம் தானே. நம்ம பிள்ளை அல்லாஹ் கொடுத்தான், நைட்டே மூத்தாயிட்டாங்க, அதை நான் மறைச்சிட்டேன். நீங்க வேதனையில தூங்காம உடம்பு கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், மறைச்சிட்டேன். இந்த உடனே அவங்களுக்கு அதை நினைக்க அவங்களால தாங்க முடியாது. மகன் மூத்தா போய் தொட்டில கிடக்கும் போது நான் மனைவியோட வீடு கூடுங்க, இது என்ன, இது அநியாயமா இருக்கு, இந்த நபிட்ட நான் சொல்லாம இருக்க மாட்டேன், நீ உன்னுடைய ஒரு நலனுக்காக வேண்டி என்கிட்ட இந்த மாதிரி மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவேச, அதாவது ரொம்ப வேகத்தோட பேசுறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாலதான் நீதிமன்றமே கூடும் நபியினுடைய சபையில. நபிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என் வீட்டுல இப்படி ஒரு சோகம் நடந்துருச்சு, ஆனா இதுல ஒரு மோசமான ஒரு நிலைமை என்னன்னா, இன்னைக்கு என்னுடைய மனைவியோடு நான் வீடு கூடிட்டேன், மகன் மூத்தாய் கிடக்கிறாரு, நான் என் மனைவிட்ட வீடு கூடிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் உம்மு சுலைம் தான், என் மனைவி தான், கூப்பிட்டு கேளுங்க. உம்மு சுலைம் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அன்பு, அவங்களும் அன்பு வச்சிருந்தாங்க. உம்மு சுலைமை கூப்பிடுறாங்க, ஏமா இப்படி பண்ண, இது நியாயமா? இது அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்றேன் யா ரசூலல்லாஹ், ஒரு தந்தையினுடைய உள்ளத்தை விட ஒரு தாயின் உள்ளம் எவ்வளவு வேதனையில இருக்கும் நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்படி இருந்தும் நான் அதை மறைச்சு என் கணவனோடு வீடு கூடினேன் என்றால் முழுக்க முழுக்க என்னுடைய உள்ளம் என்னுடைய கணவன் கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் நான் அந்த காரியத்தை செஞ்சேன் என்ற உடனே நபி அவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நபி அவர்கள் மனோதத்துவ டாக்டர், எல்லா மனோதத்துவ டாக்டரை விட சிறந்த டாக்டர். உடனே யா அல்லாஹ், இந்த இருவருடைய இன்றைய இரவில் நீ பறக்கச் செய்வாய் அகழ்ந்து வாச்சுகிறார். கரெக்டா 10 மாசம் ஆகுது, குழந்தை ஒன்று பிறக்குது. அன்னைக்கு வீடு கொண்டாங்கல்ல, அதுல பிறந்த குழந்தை. அந்த குழந்தைய அனசுல்லாத்தோட தூக்கி அனுப்புறாங்க, தூக்கிட்டு போய் ரசூலுல்லாஹ் கொடு, பேரிச்சம்பழத்தை கொடுத்து அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, வாயில் அந்த பேரிச்சம்பழத்தை வச்சு நல்லா மெண்டு அதை எடுத்து என்ன செய்யறாங்க, அப்துல்லா பேர் சொல்லி அந்த பிள்ளையினுடைய வாயில வச்சு 2 கன்னத்தின் பக்கமும் நல்லா தடவுறாங்க. அதான் தண்ணிக்கு. பிள்ளைங்க பிறந்துட்டா தேனை தொட்டு வைக்கிற பத்திலாம், தேன் தொட்டு வைக்கிறதுலாம் இப்போ உள்ள பழக்கம். தேன் தொட்டு வைக்கிறது சில டாக்டரே ஒத்துக்கிற மாட்டாங்க, வேணாம் சின்ன பிள்ளைக்கெல்லாம் தேன் தொட்டு வைக்க கூடாதுங்கிறாங்க. பேரிச்சம்பழத்தை மெண்டு நல்லடியார்கள் சாலிகான மக்கள் என்ன செய்யணும், அதை அந்த பிள்ளையினுடைய வாயில வச்சு துவா செய்யணும். பிள்ளையினுடைய வாயில வச்சு இந்த பிள்ளைக்காக துவா செய்யறது. இங்க அதான் கவனிக்கணும். அதாவது நல்லவர்களுடைய கையில கொடுத்து நம்ம பிள்ளைகளை துவா செய்ய சொல்றோம். அந்த துவா ரொம்ப எஃபெக்டா இருக்கும். அந்த மாதிரி துவா செஞ்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த பிள்ளையின் வாழ்க்கையை நீ பறக்கச் செய்வாயா.
அப்படின்னு சொல்லி அப்துல்லா பேர் வைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், நபியினுடைய அந்த பரக்கத்தான துஆவினுடைய பாக்கியம். அந்த பிள்ளையினுடைய பரம்பரையில 17க்கு மேற்பட்ட ஹாஃபிஸ்கள் உருவானாங்க. ஹாஃபில் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் அந்த பரம்பரையில வந்தாங்க. மார்க்க ரீதியான பரக்கத்துன்னா இதான். அப்படின்னு சொன்னா நல்லவர்களுடைய துஆவை நம்ம இப்போ வாங்கிக்கிறோம். அதாவது பெற்றோருடைய சாபத்தை மட்டும் என்னைக்குமே நம்ம வாங்கிடக்கூடாது. பெற்றோருடைய துஆவுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு, பெற்றோருடைய சாபமும் அவ்வளவு பயங்கரமா வேலை செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் ஓடி வர்றாரு. அந்த சஹாபி ஒரு மனிதருடைய பேர் சொல்றாங்க. அவருக்கு சக்ராத் கால் இழுத்துக்கிட்டு இருக்கு, வாலிபர் தான், ஆனா களிமா வரல. நபி அவர்கள் வந்துட்டாங்க, களிமா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, வரலையா ரசூலுல்லாஹ், களிமா சொல்ல நினைக்கிறேன், நான் வரமாட்டேங்குது. அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாங்க. உடனே நபி கேட்டாங்க, மனைவியை கூப்பிட்டு கேட்டாங்க, உன்னுடைய கணவர் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவருடைய தாய் வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க? யார சொல்லா கேட்டீங்க? எப்ப பார்த்தாலும் அம்மாவை திட்டிகிட்டே இருப்பார். நான் எவ்வளவு சொல்லி இருக்கிறேன், அம்மாவை திட்டாதீங்க. அவர் திட்டிகிட்டே இருப்பாரு. இதை கேள்விப்பட்டு அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் சாபம் விட்டார். இந்த சாபத்தினாலதான் இவர் களிமா வரல. யார சொல்ல அந்த அம்மாவை கூப்பிட்டான், உன் மகன் தானே, மன்னிச்சிரு. மன்னிக்க மாட்டேன் யார சொல்லலாம், அவன் செஞ்ச அநியாயம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, என் மனசை ரொம்ப வேதனைப்படுத்திட்டான் அப்படின்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே காட்டுக்கு போய் விறகு அழிக்கிட்டு வாங்க, விறகு சேகரிச்சுட்டு வாங்க அப்படின்னா. அந்த அம்மா கேட்டாங்க, ஏன் விறகு அப்படின்னு கேட்டாங்க. உன் மகனை நெருப்புல போட்டு எரிக்கிறதுக்கு அப்படின்னா. ஏன் எரிக்கணும்? களிமா வராம மௌத்தா போறாங்க, காபீர் தானே, அவர் நெருப்புல எரிஞ்சு போனா நல்லதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என் மகனை எரிக்காதீங்க, இதான் தாயின் உள்ளம், என் மகனை நான் மன்னிச்சுட்டேன். இப்ப போனாங்க பக்கத்துல, அந்த சஹாபி பக்கத்துல சொன்னாங்க, களிமா சொல்லு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த மனிதர் சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். களிமா சொன்னார், மௌத்தாபிட்டார். தாய் தந்தையருடைய வேதனையை மட்டும் என்னைக்குமே நம்ம வாங்கிடக்கூடாது. அவருடைய உள்ளம் குமுறக்கூடிய வகையில அவர்கள் மனம் விரும்பி நமக்கு பாதகமாக பத்வா செய்வார்கள், ஆனால் வாழ்க்கை முழுவதும் நம்மளால ஒப்புற முடியும். அதனால இந்த மாதிரி எந்த தாய் தந்தையரும் சாபமும் இடக்கூடாது. அவசரப்பட்டு அப்படி சாபிக்கக்கூடிய வகையில நம்மளும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு உள்ள குடும்பவியல் என்ற அடிப்படையில ஒரு பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுடைய சலாஹியத்துக்காக வேண்டி என்றென்றும் துஆ செய்ய வேண்டும். பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையருடைய மனக்குமுறலுக்கு ஆளாகிவிடக் கூடாது. ரிலல் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதை, சஹ்துல் ரப்பி ஃபீ சஹ்தில் வாலிதை. அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கு, அல்லாஹ்வுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்தில் இருக்கு. எந்த நிலையிலும் பெற்றோருடைய உள்ளம் நோகும்படி நாம் நடந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.